பேர் என்ன? ஷண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி? பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு. ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வாய்? பயம். யாரை பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க. உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வறுக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தூக்கி போட்ட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால அடையாளம் கட்ட முடியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா? நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலையும் சூர்யா மேலையும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. எது சரி எது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியா இருந்திருக்கீங்களா? வயல 4 ஆனா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? உயிர் காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட் ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போகும். நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம்.
எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை இல்லாம பேசு. அடி ராஸ்கல். சொல்ல பார்க்கலாம், சொல்ல பார்க்கலாம். சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க, நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊர் விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சத்தம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல? போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேட்கிறேன். உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எறிஞ்சிருப்பாங்க. கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க நல்லா இருக்கணும் சார். சாரி சார். சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. We'll miss you, sir. வரேன். Good luck. வரேன்.